கைஸ் இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டு இருந்த ஒரு காலேஜ். ஸோ சிஐடி கோயம்புத்தூர் பற்றி போடுங்க ப்ரோ, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் நம்மளும் நிறைய ரிசர்ச் பண்ணி ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி தான் இந்த ஒரு ரிவ்யூ நான் கொடுக்குறேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே உண்மையாக படிக்கலாமா, ஒர்த்தாக இருக்குமா, இங்கே டவுன்ஸ் என்ன, அப்ஸ் என்ன, அண்ட் இங்கே ஹாஸ்டல்ஸ் இருக்கா, ஃபீஸ் எப்படி ப்ரோ இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான முக்கியமான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் இதில் பிளேஸ்மெண்ட் பற்றியுமே நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். பாஸ்ட் 2025 இந்த பேட்சோடைய கரண்ட் பிளேஸ்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜ், கொஞ்சம் பழமையான காலேஜ்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸ்லி இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கேம்பஸ் தான். ஸோ டிஎன்ஏல நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போக முடியும். அண்ட் இங்கே ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா 720 பிடெக் சீட்ஸ் வச்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இங்கே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு. அண்ட் இந்த காலேஜை பொறுத்தவரை பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் எனக்கு இன்ஜினியரிங் பண்ணணும் ப்ரோ, நல்ல இன்ஸ்டியூஷனில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக இந்த சிஐடி கோயம்புத்தூர் இருக்கும். பிகாஸ் இங்கே ஃபீஸுமே சரி ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கும் உள்ளே தான் வரும். இன்ஜினியரிங் சீட்டை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் சீட் நார்மலாக ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அதை விட கம்மியாக அப்படியே 50% ரேட்டில் உங்களுக்கு நீங்கள் படிக்க முடியும். ஸோ ஓரளவு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். அண்ட் பாஸ்ட் இயரில் NIRF ரேங்கிங்கில் 150 பிளேசஸ்க்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இன்ஜினியரிங் காலேஜஸில். அண்ட் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம், டவுட்டே கிடையாது. சரி ப்ரோ, ஓகே, கேம்பஸ் லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம்பஸ் லைஃப் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாலியான கேம்பஸ் லைஃப் தான் இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய கல்ச்சுரல்ஸ், ஃபெஸ்ட், ஈவெண்ட் அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஒரு நல்லா ஒரு டீசெண்டான ஒரு ஃபெஸ்ட், டீசெண்டான ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும், டீசெண்டான ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும். நீங்கள் வேறு காலேஜுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஃபன் ஃபில்டாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இங்கே ஃபேக்கல்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈக்குவலி கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு பக்கம் அகாடமிக்லேயே நல்லா இருக்கணும், இன்னொரு பக்கம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலும் இருக்கணும், இன்னொரு பக்கம் என்ஜாயும் பண்ணணும் கேம்பஸ் லைஃபை. ஸோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே PhD முடிச்சவங்க. ஸோ ஆப்வியஸாக நிறைய அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்க முடியும் ஏகப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீச்சிங் ஃபீல்டில் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும் அவங்கள்ட்ட. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி இங்கே நிறைய கம்பெனிஸ் வருதாமே பிளேஸ்மெண்ட்டுக்கு, அது உண்மையாக ப்ரோ அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக அது உண்மை. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் 2 ஆஃபர் கிடையாது, நீங்கள் 5 ஆஃபர் வரைக்குமே இங்கே வாங்கினவங்க கூட இருக்காங்க. ஸோ அது உங்களுடைய கையில் இருக்க உங்கள் திறமையை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் கம்பெனியாக மல்டிபிள் ஆஃபர்ஸ் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே நான் சொல்லணும் அப்படின்னா இங்கே உங்கள் லேப்ஸே எல்லாமே நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், எப்படி ப்ரோ இங்கே பழைய காலேஜ்ங்கிறீங்க நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் கூட பெட்டர்மெண்ட்டாக அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும். 2-3 விஷயங்கள் இருக்குது. அதை அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ஒரு தனியாக ஸ்டாண்டர்ட் ஆகலாம். எதில் அப்படின்னா கொஞ்சம் கூட லேப்ஸ் எல்லாம் எக்யூப்டாக வச்சிருந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் சோஃபார் சோ கூட தான், எந்த டவுட்டுமே கிடையாது. சரி ப்ரோ, நான் வெளியூர்லேருந்து படிக்கிறேன், எனக்கு இங்கே ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறீங்க. ஹாஸ்டல்ஸ் எல்லாமே அவைலபிள் கைஸ். ஸோ ஹாஸ்டல்ஸை பற்றி நான் பேசின வரைக்கும் எந்த குறையுமே இல்லை, ஒரு நல்லா தான் இருக்கும். ஃபுட்டும் அதே மாதிரி உங்கள் ஸ்டே எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்லாவே இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இப்போ நீங்கள் சவுத்துலேருந்து வரீங்க இல்லை சென்னை சைடில் வரீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் படிக்கலாம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது கொஞ்சம் பழமையானதுனால இன்னும் அதை கொஞ்சம் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் நியூவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது தவிர மற்றபடி எந்த குறையுமே கிடையாது இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும். அண்ட் கமிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ், சரி ப்ரோ எனக்கு இங்கே படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பாஸ்ட் இயர்ஸில் உங்களுக்கு 97% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது டிபெண்ட்ஸ், ஒரு வருஷம் கண்டிப்பாக மாறும். பட் ஆவரேஜாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 90% பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. பட் அது வேரியஸ் கம்பெனிஸ், ஒரு 400 to 450 கம்பெனிஸ் வராங்க. அண்ட் அதில் நான் பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எல்லா விதமான கம்பெனியுமே வராங்க. ஸ்டார்ட் அப்பும் வருவாங்க, ஓரளவுக்கு இந்த பூட் ஸ்டாப் கம்பெனியும் வருவாங்க. அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்டர்பிரினர்ஸும் வருவாங்க. அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய MNCs வராங்க. ஸோ உங்களுக்கு மிக்சடான ஒரு ஜாப் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் நல்ல டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹையர் பே கிடைக்கும் கம்பேர் டு உங்களுக்கு MNC. பிகாஸ் MNCயில் அது ஒரு ஃபார்மெட், ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பொசிஷனை மட்டும்தான் உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. வேறு ஸ்டார்ட் அப்பில் அந்த லைன், அந்த டவுன் லைனில் இருக்கிற ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் 52 LPA 52 lakhs வாங்கியிருக்காங்க. இட்ஸ் a ஹியூஜ் நம்பர். அண்ட் அதே மாதிரி லீஸ்ட் உங்களுக்கு 3 LPA
LPA கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் அ பேட் நம்பர், ஓகேஷான நம்பர் தான். ஆனால் ஆவரேஜ் பார்த்துட்டிங்கன்னா 6 to 7 LPA கிடைக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஸோ அவங்க வந்து பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டே டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் தான் ப்ரோ இருக்குது, இந்த பேக்கேஜ் தான் வரும் அப்படின்னா அந்த கம்பெனி நீங்கள் அப்ளை பண்ணால் உங்கள் விருப்பம் தான். ஸோ அது யாரும் கம்பல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் கைஸ் அப்படின்னா இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக அங்கே போய் பார்த்து பேசி எப்படி எனக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருக்கான்னு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது சூட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ இது முக்கியமான விஷயம், இங்கே இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்டும் பண்ணணும். ஸோ அது ரெண்டும் செப்பரேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இன்னும் லைக்வைஸ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களோட பேக்கேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னா ஒரு ஆன்லைன்லையோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச கம்பெனியோ இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்களோ ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒரு இன்டர்ன்ஷிப் மட்டும் வாங்கிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ப்ரோ, எனக்கு இப்போ இந்த ஃபீஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ ஃபீஸ் வந்து இங்கே கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கம்மி தான். இங்கே வந்து எப்படின்னா 1.3 Lலேருந்து ஆரம்பிச்சு 2 lakh வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இயர்லி வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செமஸ்டருக்கு வந்துட்டு ஒரு 70,000லேருந்து ஒரு 1.5 லட்சம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எக்ஸாக்ட் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப லெஸ்ஸர் அமௌண்ட், இது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக இவ்வளோ பிளேஸ்மெண்ட் கொடுக்குற, இவ்வளோ பேக்கேஜ் கொடுக்குற ஒரு காலேஜுக்கு இது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் தான். பட் உங்களுக்கு செட் ஆகும் பாருங்கள். ஸோ உங்கள் சிச்சுவேஷனுக்கு செட் ஆகும் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதை எடுத்துக்கோங்க. சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா, இங்கே படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். டேரெக்டாக அந்த கேம்பஸை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, ஸ்டாஃப்கிட்ட பேசுங்க. ஸ்டாஃப் எல்லாம் செம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசுங்க, ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும். உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி கேம்பஸ் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சூட் ஆகுது, எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ, பக்காவாக இருக்குது, எனக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஓவராலாக இந்த வீடியோவில் சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது வந்துட்டு காலேஜ் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம போடலாம். அண்ட் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வேணும் ரிசர்ச்சுக்கு. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்லி நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.